சுவாமியே சரணமையப்பா. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். ஆனா இந்த வீடியோ கேள்வி பதிலுக்கான வீடியோ இல்ல, அதுக்கு பதிலா ஒரு நன்றி சொல்ற வீடியோ. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுவாமி ஐயப்பனை அடையணும்னு முடிவு பண்றாரு, மாலை போடுறாரு, விரதம் இருக்கிறாரு, இருமுடி தூக்குறாரு, சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடுறாரு. அதோட அவரோட ப்ராசஸ் முடிஞ்சது. ஆனா அவர் மாலை போடுற அந்த செகண்ட்ல இருந்து மலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர செகண்ட் வரைக்கும் அவரை சுமக்கிறது யார் தெரியுமா? அவரோட மனைவியும் அவரோட அழகான குடும்பமும் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் அவங்க நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கவங்களா இருந்தா, இந்த சுவாமி மாலை போட்ட நாள்ல இருந்து இவருக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் சைவமா மாறிடும். அது வரைக்கும் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தவங்க, என்னங்கன்னு கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாருமே அதுல இருந்து சுவாமின்னு கூப்பிடணும். அதெல்லாம் விட இந்த இருமுடி கட்டும் போது அந்த சுவாமி மலைக்கு போறாருன்னோடனே அவரோட மனைவி அவங்கள பாத்தீங்கன்னா அத்தனை பரபரப்பா வேலைகள் செஞ்சுக்கிட்டு, வீட்டுல ஒரு ஐயப்பன் பூஜை வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு, நீங்க எல்லாம் இல்லைன்னா எங்களால இயங்கவே முடியாது. எனக்கு என்னமோ தெரியல, இந்த சுவாமிகளை மலைக்கு அனுப்புற எல்லா பெண்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க இவர் ஒருத்தர் மாலை போடுறதால. அதால எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மஞ்ச மாதாக்களால தான் நாங்க நிம்மதியா மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வரோம். ஸோ அப்படி எங்களை நிம்மதியா அனுப்பிச்சு வைக்கிற எல்லா பெண்களுக்கும் ஐயப்பன் சார்பாகவும் ஐயப்பன் மார்கள் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா.